ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முஸ்தபா vlog. இன்னைக்கு நம்ம எங்க வரணும்? மைசூர் தான் போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செமையான ட்ரிப் போறோம். இதுல வந்து ரெண்டு நல்ல விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரிப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10K ரீச் ஆயிருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பே போறோம் இல்லையா? ஸோ வந்து மைசூர் போறோம். ஸோ இந்த மைசூர் சீரீஸ் எல்லாம் வந்து என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு எபிசோடாக போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஹாய் மக்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு முஸ்தபா vlogs. இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் போகிற ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மைசூர் தான் போயிட்டுருக்கோம். எந்த வழியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் காடு வழியாக மைசூர் போக போகிறோம். பொதுவாகவே இந்த ரூட்டில் போகிறதுக்கு வந்து முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் நிறையா பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் அது வந்து முழுக்க லக்கு தான். நம்ம வந்து இப்போ ஈவினிங் டைம் தான் கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த சன் செட் ஆகிற டைம் தான் வந்து அனிமல்ஸ் வந்து அப்படியே லைட்டாக க்ராஸ் ஆகும். அதை ஏம் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து என்னென்ன வந்து அனிமல்ஸ்லாம் வந்து மாட்ட போகுதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரூட்டில் போகிறதுக்கு ஒரு நல்ல டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் போல் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனீங்கன்னா நம்ம வந்து அந்த திம்பம் சத்தியமங்கலம் காடுகளில் வந்து கிராஸ் பண்ணும்போது அது ஒரு ஹில்ஸ் மாதிரி, அது ஏறி இறங்கி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து மைசூர் சிட்டிக்குள்ளே போவோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த இருட்டுற நேரம் போகும்போது வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து நமக்கு வந்து கிராஸ் ஆகும், அதை பார்க்கலாம். அட்வென்ச்சர் ட்ரிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக சேஃபாக நம்ம போகணுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் டைம் ட்ராவல் பண்ணுறது இன்னும் பெட்ரு. ஸோ நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போக பார்த்திங்கன்னா அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த நேச்சரை வந்து ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறதே பார்த்திங்கன்னா கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரைவாக இருந்துச்சு. வீடியோ ரெடி எடுத்து என்னோட நாங்க கிராஸ் ஆகுது பாரு. கிராஸ் ஆகுதா? ஆமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எலிஃபண்ட் வந்து அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதோட தந்தம் அப்படியே தெரிஞ்சுது எங்களுக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு ஃபோட்டோவில் ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் உள்ளே நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் நான் நிற்கலை. ஏன்னா யானை வந்து கிராஸ் ஆகிற டைமில் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணணும் டிஸ்டன்ஸில். இல்லைன்னு சொன்னால் நம்ம தாண்டி போயிடணும், அதுதான் நமக்கு சேஃபு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தேன், அது வருதான்னு சொல்லிட்டு. அது வரலன்னொடனே கிராஸ் பண்ணி போயிட்டேன். ஸோ வேறு ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நிறைய யானை பார்த்தோம். பஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? பஸ் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு, சாப்பிட்டே பேசுவோம். ஹாய், நாங்க வந்து அப்படியே வந்து ஒரு பஸ்ஸுக்கு ரெஸ்டாரண்ட் போனோம். இப்போ ஆமா வந்து சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ வந்து பேலஸ் மாதிரி ஒரு வீடு இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வந்துருக்கோம். இப்போ என்ன ஆசீர்வாத், அப்போ இங்கே வந்து நல்ல ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டோம். எல்லாரும் சொன்ன இடம் இந்த ஆசீர்வாத் தான். ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு பார்த்துருவோமா? அங்கே தான் இருக்கும், இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. உள்ள போய் சொல்லியிருந்தாமா?
ஃபுட் ஐட்டம்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா வேறு ஸ்டேட்டு, நம்ம மைசூரில் இருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே காரசாரமாக இருந்துச்சு. இந்த புலவு ஐட்டம்ஸு அப்புறம் இந்த வெஜ் பிரியாணி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோவில் தாறுமாறாக இருக்குது. மறுபடியும் ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒத்தேரி பார்த்தா 2 சைடும் பள்ளம். பட் ஆனால் ரோடு நீட்டாக தான் போட்டிருக்காங்க. என்னடா மைசூர் வந்துட்டேன்னு சொன்னால் மறுபடியும் ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. மைசூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட்னால் ஒரு சின்ன ரெசார்ட் தான் அது. பட் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் காவேரி ஆரோரமாக இருந்துச்சு. பட் என்னென்னா உள்ளே போக போக எங்களுக்கே பயம் வந்துருச்சு. சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இருந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல் 2 சைடும் நல்ல ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தோப்பு, வயல், அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், ரெசார்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க ஸ்விம்மிங் பூல் போலாம். ஸ்விம்மிங் பூலா? அது வேறு இருக்கா? பூச்சி வா, செமையாக இருக்குல்ல? ஆழம் நிறைய இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். சின்ன கூட ஜம்ப் பண்ணி வரலாம். ஒரு வழியாக வந்து ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. நம்ம வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரெசார்ட் எப்படி இருக்குது? செமையாக இருக்குல்ல? அந்த பேத்தெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே ஃபுல்லாக தண்ணி, நம்ம ஏதாவது ஸ்லிப்பாக உள்ளே போட்டோம்னா கீழே போயிடும், அந்தளவுக்கு இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் இருந்தது வந்து உண்மையிலேயே அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ என்ன பண்ணலாம், இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாமா? டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எப்போ மத்தியானம் 2 மணிலேருந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? 2 மணிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு இடையில அங்கங்கே வண்டி நிறுத்தி ரொம்ப லேட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யானையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். The next morning. ஹேய், என்ன மேன் பண்ணிட்டு இருக்கேன்? ஃபிஷ்ஷிங் பண்ணுறியா இல்லை ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறியா? அங்கே ஒரு எவ்வளோன்னு தெரியுமா? யா தெரியுது. ஓ மை காட், எவ்வளோ ஃபிஷ்ஷஸ்! ஆஹா, அந்த வேவ்ஸ் இல்லாட்டி கிளியராக தெரியுதுடா. இது போடாத, வேவ்ஸ் இல்லாட்டி கிளியராக தெரியுது பாரு. ஹே ஃபகது, என்ன பண்ண போகிறேன்? உள்ளே இறங்கிறாதரா, இழுத்துட்டு போயிடும் ஆளை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆறு பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரிஞ்சது. நேற்று நைட்டு வந்து எதுவுமே தெரியல, சத்தம் மட்டும் இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 காவிரி ஆறு டிவைட் ஆனதுக்கப்புறம் வர ஒரு சின்ன அணைக்கட்டு தான். அதுவே இவ்வளோ வந்து ஃப்ளோ இருக்குன்னா அப்போ மெயினான இதில் எப்படி இருக்கும், அதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்ன லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் எடுக்கிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சந்திக்கிறேன். பை பாய்.